எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் ஹிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் ஹிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் விரிவாக பார்க்கலாம். ஸோ இந்த மைவி3 நம்ம அந்த MD3 சத்யானந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தாண்டு அன்னைக்கு வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் வந்து வீடியோ வந்து மைவி3 MD ஃபோரம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ அதில் சொன்ன சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை பற்றி இதில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அவருடைய விளக்கம், அவர் என்ன சொன்னார், என்ன சொல்ல வராரு, என்ன சொல்லி இருக்கிறாரு, அதில் முழு விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வினோத் அஃபீஷியலு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரண் என்கின்ற கிண்ணன்னா, இன்னும் நிறைய அப்புறம் அடுத்தடுத்து இருக்கிறவங்கெல்லாம் வந்து போடுறத பார்க்குறோம். இதில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் வந்தாலும், எந்த ஒரு தகவல் வந்தாலும், அரசாங்கம் கொடுத்தாலும் சரி, இல்லை மைவி3 சார்ந்த MDO மற்றவங்க யாரோ கொடுத்தாலும் சரி, அப்புறம் வேறு ஏதாவது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து பெயில் வருது, அந்த பெயில் ஹியரிங் வந்து மறுபடியும் ஹியரிங் ஆகுது, மறுபடியும் டேட் தள்ளி போகுது, மறுபடியும் அந்த டேட் கொடுக்குறாங்க, இல்லை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. எது வந்தாலும் மைவி3க்கு பாசிட்டிவ். இது மாதிரியான ஒரு மனநிலை அப்படிங்கிறது வந்து அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால மைவி3ன்னு ஏதோ அந்த ஒரு படத்தில் பரத் வந்து கடைசியில் ஒரு முட்டாம கிறுக்க மாதிரி ஆகிடுவார்ல, ஞன்னு இருப்பார்ல, அந்த மாதிரி இவங்க எது வந்தாலும் மைவி3க்கு சாதகம், நமக்கு ஒரு நற்செய்தி, நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு பேசுகிறத வந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு சைடு வந்து சிரிப்பாக இருக்குது, இன்னொரு சைடு வந்து பார்க்கும்போது மனம் வந்து வருத்தமாக இருக்குது. ஏன்னா இவங்க குழம்பி இருக்கிறது இல்லாமல் இவங்களுடைய ஃபாலோவரையும் சேர்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு தவறான ஒரு பெரும் குழியில் கொண்டு போய் அவங்கள தள்ளுறதுக்கு உண்டான வேலையை செய்கிறாங்க. இந்த மைவி3னுடைய அந்த MDயோடைய ஸ்பீச் கூட பாருங்கள், கலியுகத்தில் ஒரு நிறுவனம் வந்து நடக்கும்போது எல்லாரும் அதை லைக் பண்ணுறது இயல்பு தானே, அது எனக்கு புரியல. அப்போ வேறு யுகத்தில் நடந்தால் அந்த நிறுவனத்தை வந்து லைக் பண்ண மாட்டாங்களா? மேபி கலியுகம் அப்படிங்கிறதுனால தான் எல்லாம் கலிகாலம் அப்படிங்கிற மாதிரி தான் மைவி3னுடைய நிறுவனம் இருக்குதா? அதனால தான் கலியுகத்தில் வந்ததுனால தான் மைவி3 வந்து இத்தனை பேர் உள்ளே போனாங்களா? 2451 கோடி வந்து அவங்களால வந்து ஸ்கேம் பண்ண முடிஞ்சுதா? இதை விட்டுருந்தா இன்னும் 5000 கோடி 6000 கோடி போயிருக்கும். அதெல்லாம் வந்து பாசிபிளாக இருந்துச்சா அப்படின்னு நமக்கு தெரியல. அப்போ கலியுகத்தில் ஒரு நிறுவனம் நடக்கும் பொழுது அந்த நிறுவனத்தை எல்லாரும் லைக் பண்ணுறது இயல்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதை மீன் பண்ணி அதை சொல்கிறாரு அப்படின்னு நமக்கு புரியல. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து எந்த நிறுவனத்துக்கும் இல்லாத ஒரு மக்கள் ஆதரவு இந்த நிறுவனத்தில் இருக்கான். நீங்கள் வந்து இப்போ ஒரு அறிக்கை மட்டும் உண்மை இருக்கக்கூடிய உண்மை சூழ்நிலையை ஒரு அறிக்கையாக கொடுங்க. இது மாதிரி நான் ஒரு பொருளாதார புரட்சியா இல்லை தொழில் புரட்சியா, வியாபாரத்தையும் விளம்பரத்தையும் ஒன்றாக இணைத்து மாபெரும் ஒரு புரட்சி பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னால் இந்த அளவுக்கு தான் பண்ண முடிஞ்சது. இதெல்லாம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ரெகுலேட் பாடியில் இருக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்கள், இதை வந்து அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு என்னால் கொண்டு போக முடியலை. நான் கொண்டு போகணும், ஆனால் கொண்டு போயிருந்தால் இது நல்லபடியாக வந்திருக்கும். ஆனால் அந்த ரெகுலேட் பாடி இதை அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா ஒருத்தர் கூட வந்து நம்ம நியூ இயர் விஷஸ் போட்டிருந்தப்போ அந்த விஷஸில் கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. நான் அதை உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். அதில் என்ன வந்து அந்த கமெண்ட் போட்டிருக்காரு அப்படின்னா இருக்குல்ல, நம்ம அந்த கமெண்ட்டே நேரடியாக எடுத்துருவோம். அந்த கமெண்ட் வந்து நல்லா இருந்துச்சு. அவர் வந்து ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட்டை வச்சு அவர் அந்த கமெண்ட் போட்டிருந்தார். அதில் என்ன போட்டிருந்தார் அப்படின்னு பார்த்தா, ஒரே நிமிஷங்க, என்ன சொல்கிறதுன்னா, நிறைய பேர் வந்து அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு கமெண்ட் வந்து ஒரு வேலிடு பாயிண்ட்டை வந்து போட்டிருந்தார். அந்த கமெண்டில் வந்து அந்த நண்பர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவங்களுக்கு வந்து அனுமதி கொடுப்பாங்களாம். எப்படி அனுமதி கொடுப்பாங்களான்னா, அதாவது 1,21,260 ரூபா கட்டினா மாதத்துக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே வருமானம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நிறுவனத்திற்கு வந்து நம்ம அதாவது நம்மளுடைய ஆத்தரைஸ் பாடி, இப்போ வந்து செபி, RBI, அப்புறம் வந்து நம்முடைய கவர்மெண்ட்டில் ஒரு புதுசாக சட்டமே உருவாக்கி கூட உங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்களாம்.
அந்த அளவுக்கு இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம போய் ஒரு ஆண்டுக்கு ஒரு பேங்க்கில் போய் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறோம் அப்படின்னா 8% கொடுக்குற அந்த அனுமதி பூரா வந்து கேன்சல் பண்ணிவிட்டு எல்லா அனுமதியுமே இவங்களுக்கு கொடுத்துருவாங்களா? அதை பாருங்கள், என்ன ஒரு அநியாயம் பாருங்கள். இதைத்தான் அவங்க வந்து இப்போ நம்ம வென்றுவோம், இதைத்தான் நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். இப்போ அதில் வந்து திரு சத்யானந்தன் பேசும்போது அவர் ஒரு பயன் நல்லா வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த நிறுவனத்தினுடைய சிறப்புகையெல்லாம் அரசாங்கம் புரிஞ்சுக்கிட்டு அரசாங்கம் போய் கோர்ட்டில் எடுத்து அவங்களுக்கு சொல்லணுமா, இந்த நிறுவனம் இப்படி, அந்த நிறுவனம் அப்படி, நிறுவனத்தினுடைய சிறப்பு இது, நிறுவனத்தினுடைய மேன்மை இது, ஒரு நாளைக்கு இவ்வளோ அவங்க ஏர்னிங் கொடுக்குறாங்க, ஆனால் அவங்க பணமாக கொடுக்கறது, அதாவது உள்ளே வந்து அவங்க கொடுக்குற அந்த வந்து 1,21,200 நாங்கள் வாங்கிட்டு அவங்கக்கிட்ட நாங்கள் இந்த கேப்சூலில் கொடுக்குறோம். அந்த கேப்சூல் சாப்பிடும்போது அவங்களுக்கு அவ்வளோ வீரியம், அவ்வளோ பலம் கிடைக்கும். அந்த பலத்தை மட்டும் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கல, கொரோனாவையே கொல்லக்கூடிய அளவுக்கு உண்டான சக்தி மட்டும் நாங்கள் கொடுக்கல, அது போக மாதம் உங்களுக்கு வருமானம் கொடுக்குறோம். வருமானத்தை எப்படி கொடுக்குறோன்னா விளம்பரத்தை பார்க்க வச்சு கொடுக்குறோம். சரி, அந்த விளம்பரம் யாரா கொடுக்குறாங்க அப்படின்னா நாங்களே எடுத்து நாங்களே போட்டுக்கிறோம். அந்த விளம்பரத்தின் மூலியமாக தான் வருமானம் வருதுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் விளம்பரத்தை நாங்களே எடுத்துட்டு நாங்களே எங்கள் ஆப்பில் வந்து என்ன பண்ணிக்குவோம், டெலிகாஸ்ட் பண்ணிக்குவோம். அதை பார்க்க வச்சு வேலையே அவங்க இல்லாதவங்களுக்கு அதை உட்காந்து மணிக்கணக்காக டேட்டா, மொபைலுக்கு டேட்டா ரீசார்ஜ் பண்ணி அதை வந்து கேப்சா போட்டு, கேப்சா வந்து டைமுக்குள்ளே முடிக்கலன்னா மறுபடியும் ரீகேப்சா வரும், அதை போட்டு வீடியோ பார்க்க நீங்கள் இதை பார்த்தீர்களான்னு கேட்கும். ஆமான்னு இதெல்லாம் பண்ணி அந்த கன்ஃபர்மேஷனோட அவங்களுக்கு வந்து அதில் 5 ரூபா 10 ரூபா 20 ரூபான்னு அப்படியே வந்து இன்கம் ரைஸ் ஆகும். அப்படியே ஒரு நாளைக்கு இவ்வளோ பண்ணிக்கலாம், ஒரு மாதத்துக்கு இவ்வளோ பண்ணிக்கலாம், இவ்வளோ தூரம் வேலை செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இத்தனை மணி நேரம் ஆகும். அதுவே அவங்க ஈஸியாக சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே டவுன்லைனில் நீங்கள் க்ரோர் நம்பரை கொண்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவர் கிடச்சிடும். டைம் சேவர் கிடச்சிச்சு, ஆமாம், டைம் சேவர் ஒன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஆனால் அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கோம். நாங்கள் வாங்குகிற டைம் சேவர் வந்து இத்தனை மாதத்துக்கு தான் அப்படின்னு வச்சுருக்குறோம். ஆனால் அவங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து நடைமுறையில் நாங்கள் அதை வந்து அவங்களுக்கு அப்பீல் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா அவன் விளம்பரத்தை ரொம்ப நேரம் பார்த்து கேப்சா போட்டுட்டு இருந்தான்னா நாங்கள் சர்வருக்கு பணம் கட்டணும். அந்த கேப்சா போடுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறதுன்னு எனக்கு பேக்கப்புக்கு பின்னாடி இருக்கிற பேக் அண்ட் அதிகமாக செலவாகும். ஆனால் அவன் ஆளை உள்ளே கொண்டுட்டு வரணுன்னா நான் என்ன பண்ணணும், நீ ஒருத்தனை கீழே கொண்டுட்டு வந்தா நீ 4 மணி நேரம் பார்க்க வேணாம், 8 மணி நேரம் பார்க்க வேணாம், நீ ஆளை சேர்க்க உனக்கு விளம்பரம் பார்க்குற நேரமே குறைஞ்சிடும். ஒரு 1/2 ஹவரில் மிஞ்சி போனால் 1 ஹவரில் ரொம்ப குறுகிய நேரத்தில் நீ என்ன பண்ணலாம், கடன்னு உனக்கு உண்டான கேப்சா அடிச்சு விட்டுட்டு நீ போய் அடுத்த வேலை என்ன ஆள் பிடிக்கிற வேலையை பார்க்கலாம். அப்படிலாம் கொடுப்போம். டைம் சேவர் கொடுத்துருவோம். டைம் சேவர் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா உனக்கு கீழே ஆள் கொண்டு வந்துட்டா டைம் சேவர் வந்துடும். சரி, உனக்கு எப்படி வருமானம் வருது, விளம்பரம் பார்த்தா வருமானம் வருது. டைம் சேவர் வந்துட்டா நீ விளம்பரமே பார்க்க வேண்டாம், உனக்கு வருமானம் வந்துடும். என்ன லாஜிக் இது? விளம்பரம் பார்த்தா தான் வருமானம் வருதுன்னா உட்காந்து விளம்பரம் பார்த்தா தானே வருமானம் வரும். ஆனால் நீங்கள் கீழே டவுன்லைனில் ஆளை கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் விளம்பரமே பார்க்க வேண்டாம், உங்களுக்கு வருமானம் வரும். ஏன்னா நீங்கள் வந்து டவுன்லைனில் ஆளை கொண்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு டைம் சேவர் என்னாச்சு, ஆக்டிவேட் ஆச்சு. ஆனால் டைம் சேவருக்கு வந்து இத்தனை நாள் தான் அந்த டைம் சேவர் ஆக்டிவில் இருக்கணும், லைவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறை இவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒன்ஸ் டைம் சேவர் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அந்த நாட்கள் கடந்ததுக்கப்புறமோ அந்த டைம் சேவரை உங்களுக்கு கட் பண்ணுறதில்ல. ஏன் அப்படி கட் பண்ணுறதில்ல? நம்ம போய் ரொம்ப டீப்பாக நமக்கு வந்து ஒரு ஆப்பு, அந்த ஆப்புக்குள்ள இவங்களுக்கு உண்டான வந்து ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ணணும்னா அது எப்படி சர்வரில் டவுன் பண்ணணும், அதை வந்து ரன் பண்ணணும். அந்த சர்வரில் வந்து அவங்க எவ்வளோ ஃபீ கட்ட வேண்டியதாக வரும் அந்த சர்வருக்குன்னெலாம் பார்க்கும்போது ஆப்பை ரொம்ப நேரம் ஓட விட்டோம் அப்படின்னா விளம்பரம் ரொம்ப நேரம் ஓடணும். விளம்பரம் ஓடும்போது கேப்சா வரும். கேப்சா வரும்போது அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு கேப்சா வந்து கொடுக்கணும். அந்த கேப்சா போட்டு கன்ஃபர்மேஷன் ஆகி அவங்களுக்கு வந்து அந்த டிக்ளரேஷன் வரணும். இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பேக் அண்ட் சர்வருக்கு பணம் கட்டுற அமௌண்ட் அதிகமாகுது, மந்த்லி ஃபீ அதிகமாகுது. அப்போது டைம் சேவர் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆப்பு விளம்பரம் பார்க்கறதுக்கு ஓடாது. அப்போது அந்த பேக்கரில் அவங்களுக்கு மாதம் கட்ட வேண்டிய வாடகையும் கம்மியாகும். இந்த மாதிரி எல்லாம் வந்து பின்னாடி இருக்குது. நம்ம கோமாளிங்களுக்கு, இந்த அப்ளைன்ல கோமாளிங்களுக்கு, இந்த ஆளுங்களுக்கு எதுவுமே தெரியாது. இது நல்ல நிறுவனம் இதை மட்டும்தான் சொல்ல தெரியுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ரியல் ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறது தெரியாது. அப்போது இதுக்கு வந்து இந்த நிறுவனம் நல்ல நிறுவனம், இதனுடைய சிறப்பு வாய்ந்தது எது அப்படிலாம் சொல்லிட்டு அரசாங்கம் போய் கோர்ட்டுக்கிட்ட சொல்லணுமா.
பாருங்கள், அந்த ஆடியோவை கேட்டு பாருங்களே. அதை வந்து நியூயார்க் விசஸ் போட்டிருக்காரு இல்லையா, அதில் சொல்கிறாரு, அரசாங்கம் போய் கவர்மெண்ட் போய் கோர்ட்டுக்கு வந்து அறிவுரை சொல்லணுமா, நல்ல நிறுவனங்க, நீங்கள் ஏன் வந்து இந்த நிறுவனத்தை இயங்குறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எடுத்து சொல்லி கோர்ட் வந்து அதுக்கு வந்து இசைந்து போகணுமா. இது பாருங்கள், ஒரு கவர்மெண்ட்டு தப்பு செய்கிறாங்க, ஒரு கவர்மெண்ட்டில் உள்ள ஒரு என்ன சொல்கிறான், ஒரு போஸ்டிங்கில் உள்ளவங்க தப்பு பண்ணுறாங்க, இல்லை ஒரு அதிகாரத்தில் உள்ளவங்க தப்பு பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு வந்து டெல்லி சிஎம் அவங்க வந்து தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தூக்கி உள்ளே வச்சாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு இடி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த இடி வந்து அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் பதவியில் உள்ளவங்க என்ன ஏதாவது அவங்க வந்து கரப்ஷன் பண்ணுறாங்களா அவங்களையே தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு உண்டான பவர் கோர்ட்டுக்கு இருக்குது. ஒரு ஆட்சி முறையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர்கள் தப்பு செய்தால் ஏன் இந்த தவறை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு கேட்குறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நம்ம நாட்டில் கோர்ட்டு தான், ஜுடிஷியல் தான் எல்லாத்துக்கும் மேலே. அதனால தான் அங்கே உள்ள ஜட்ஜஸை வந்து என்ன சொல்கிறோம், மாண்புமிகு நீதி அரசர் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு உண்டான அந்த பவர், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இடம் அப்படிங்கிறது இங்கே கவர்மெண்ட்டுக்கு கூட இருக்கா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். ஸோ யார் எங்கே தவறு செய்தாலும் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் நீதி வழங்கக்கூடிய இருக்கிற இடம் அப்படிங்கிறது நமக்கு ஜுடிஷியல் தான். ஜுடிஷியல் தான் நம்ம கண்ட்ரியினுடைய பெரிய பலமே. ஏன்னா நம்ம கண்ட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழ்நிலை கோர்ட்டு, அப்புறம் நடுநிலை கோர்ட்டு, அப்புறம் அதாவது மேல்நிலை கோர்ட்டு, அப்புறம் உயர்நிலை கோர்ட்டுன்னு 3 வகையான கோர்ட்டுகள் வச்சுருக்காங்க. எங்கேன்னா அவங்க வந்து லோக்கல் கோர்ட்லன்னா அடுத்தது ஹைகோர்ட்டு போவாங்க, ஹைகோர்ட்லன்னா சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க. எங்கேயுமே வந்து இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, ஒரு நிரபராதி பாதிக்கப்பட்டு விடக்கூடாது எந்த வகையிலும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நாட்டில் இவ்வளோ அப்பீல் சிஸ்டம் இருக்குது. நம்ம அறிஞர் அண்ணா கூட சொல்லுவார் இல்லையா, என்ன சொல்லுவார், ஒரு 1000 குற்றவாளி தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படிம்பாரு. அதுதான் நம்மளுடைய சட்டத்திட்டம், அதுதான் ஜுடிஷியல் இருக்கிறது. ஸோ இந்த ஜுடிஷியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இந்த இதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, யார் சொல்கிறாருன்னா எம்டி சொல்கிறாரு, எதுக்கு கோர்ட்டுக்கு போய் நம்ம கவர்மெண்ட் வந்து இதை பற்றி பரிந்துரைக்கணுமாமா, கோர்ட்டுக்கு எடுத்து சொல்லி இதை புரிய வச்சு அனுமதி வாங்கணுமாமா. இது எவ்வளோ பெரிய ஒரு நடைமுறைக்கு எவ்வளோ ஒரு முரணான விஷயம் பாருங்கள். அப்போ இவரே இந்த உலகத்திலே இல்லை, அவர் ஏதோ வேறு உலகத்தில் நின்று பேசுகிறார். எனக்கு தெரிஞ்சு ஏதோ நியூ இயர் நைட் அன்னைக்கு அவர் ஏதாவது கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்பார், அந்த பிஸியிலே பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு அரை தூக்கத்தில் பேசுகிற மாதிரி இருக்குது, வாய்ஸும் கிளாரிட்டியாக இல்லை, பேசுகிற விஷயமும் கிளாரிட்டியாக இல்லை. அதை வச்சுட்டு இப்போ கோமாளிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் அதை பேசினார், இதை பேசினார், தீபாவளிக்கு கூட வாழ்த்து சொல்லலை, பொங்கலுக்கு வந்துட்டார், நம்ம அடுத்தது நம்ம தான், நம்ம ராஜ்யம்தான் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மக்களை வந்து தவறான வழியில் அவர்கள் வழி நடத்துறது அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நமக்கு ரொம்ப முதல்ல சொன்ன மாதிரி அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து அதனால தான் மைவி திருவிழா ஃபேமஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. என்ன சொல்கிறார் அவர், கலியுகத்தில் ஒரு நிறுவனம் வருவதை, வந்த நிறுவனத்தை மக்கள் விரும்புவது இயல்பு தான். அப்போது நல்ல யுகத்தில் வரல, இது கலியுகத்தில் நடக்கக்கூடிய கொடுமைன்னு வச்சுக்கோங்களேன். யார் வேணால் வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம், மக்களுடைய ஒரு அறியாமையை பயன்படுத்தி என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மக்களால் இதை யோசிக்கணும். பார்க்கலாம், இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், பாய்.